தப்பு பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இது வேற யாரையாவது கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு அதன்படி நடப்பாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பாவை பற்றின உபதேசம், சிலுவையில் ஏன் மரித்தார், எதுக்காக பாடுபட்டாருன்றது மற்றவங்களுக்கு வேணால் சும்மா ஒரு கதையாக இருந்தாலும் நம்மளுக்கு அதுதான் தேவ பலனாக இருக்குது. வேதத்துலேயும் அதான் போட்டிருக்கு பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:18 பாருங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போபவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறதுன்னு வேதத்தில் போட்டிருக்கு. அதனால் சிலுவையை பற்றிய உபதேசத்தை நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமோ எல்லாருக்கும் சொல்லுங்க. நம்ம அட்வைஸ் மாதிரி தான், அட்வைஸ் சொல்கிற மாதிரி தான். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டு அதன்படி நடப்பாங்க, மற்றவங்க அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு பாவத்தின் வழியில் நடப்பாங்க. இதே தான் வசனத்துக்கும். தேவன் உங்களோட வாழ்க்கையில் செஞ்ச சாட்சியும் வசனங்களையும் நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக.